விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். கச்சத்தீவு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ மூலமா பெறப்பட்ட தகவலை பொது வெளியில கூறிய பிறகு இந்த பிரச்சனை உச்சத்துக்கு போயிருக்கு. உண்மையில கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட போது திமுகவினுடைய சம்மதத்துடன் தான் கொடுக்கப்பட்டது என்கின்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை பாஜக வைக்குது. அதற்கு ஆதாரங்களையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் திமுக தேர்தல் ஆதாயத்திற்காக பாஜக இந்த பிரச்சனையை இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்ற பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. உண்மையில கச்சத்தீவுனால மீனவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பொதுமக்களாக நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம். உண்மையில கச்சத்தீவு பிரச்சனை என்னதான் நடந்தது, இப்போ என்ன நடக்கிறது அப்படின்ற பல கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். நம்மிடையே சாணக்கியா இணையதளத்தினுடைய ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். கச்சத்தீவு பிரச்சனை உண்மையிலே இப்போ நடக்கிறது என்ன, இதுவரைக்கும் நடந்தது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்போஸே. இது அரசாங்கங்களுக்கு இடையில், இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருந்த ஒரு விஷயமா இருந்ததுனாலையும், அந்த கான்வர்சேஷன் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் இருந்ததுனாலையும், இது ரகசியங்கள் சார்ந்தது அப்படிங்கிறனால கிளாஸிஃபை பண்ணி வச்சுருந்ததுனாலையும் வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அப்போ ஆளுக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டிலையும் அதிமுக ஆட்சிக்கு வரல, காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது. திமுக ஆட்சியில் இருந்தது. ஸோ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. அப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒன்று செய்யுது, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதுக்கு உடன்படுது. தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக அன்னைக்கு காங்கிரஸ் தான் எதிர்கட்சியாக இருக்குது. அப்போ காங்கிரஸ் திமுக சேர்ந்து செஞ்சனால அதில் பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் போயிடுது. அப்போ இதில் என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்கு ஒரு வழியே இல்லாமல் ஒன் சைடாக போயிடுது. அப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் கழித்து அதை நம்ம பின்னாடி எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன நடந்ததுங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியும். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன நடந்தது இல்லை, உங்கள் 74 என்ன நடந்ததுங்கிறது 2024 தெரிய வருது. இது அரசாங்கத்தினுடைய ரகசியம் சம்பந்தப்பட்டது, பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படின்றது சொல்லப்பட்டால் இப்பயும் அது அப்படியே தானே சார், நிலை மாறிடுச்சா? ஆமாம், அது ரகசியங்கிறது எதற்காகங்கிறத பார்க்கணும். ரகசியங்கிறது நம்மகிட்ட எவ்வளவு ஆயுதங்கள் இருக்குது, எவ்வளோ கொள்முதல் பண்ண போகிறோம், எவ்வளோ இராணுவ வீரர்களும் நம்ம சைனா பக்கம் நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கும் ரகசியமாக தான் இருக்கணும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் என்கிட்ட இருந்த ஒரு லேண்ட் அங்கே போயிருக்கு அப்படின்னா அது நீங்கள் கொடுங்க. அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது, நீங்கள் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, கொடுக்குறதுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால தான் நீங்கள் செஞ்சீங்க அவர்களை. அப்போ நீங்கள் என்ன கணக்கில் செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், என்னுடைய அரசாங்கம் எனக்கு வளர்ச்சிக்கான வழியை சொல்லுமா, என்கிட்ட இருக்கிற இடத்த பிடிங்கிறதுக்கான வழி சொல்லுமா? இன்றைக்கி யோசிங்க. 1976 வரைக்கும் இந்த மீனவர்கள் தாக்குதல், மீனவர்கள் சுடப்படுதல், மீனவர்கள் கொல்லப்படுதல், மீனவர்கள் அடிக்கப்படுதல்ங்கிற சம்பவம் நடக்கலை 1976 வரைக்கும். ஏன்னா அங்கே நம்ம கச்சத்தீவுலேருந்து நெடுந்தீவு வரைக்கும் காலகாலமாக யுகமாக விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நமக்கு சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இந்த குரூப்புரா ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கு. ஸ்ரீலங்காவுடைய ராஜ்யத்தை நம்ம ஆட்கள் ஆண்டிருக்காங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்களுடைய தயவுல அங்கிருந்த ஆட்சியாளர் இருந்திருக்கிறாங்க. இது எல்லாமே மன்னர்கள் காலத்திலேருந்து வரலாறு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு இன்றைக்கி நம்ம உண்மையான தொப்புள் கொடி உறவு நமக்கு இருந்திருக்கு. அப்போ ஒரு காலத்தில் டக்குன்னு கட் பண்ணி பாஸ் இது உங்கள் ஏரியா, இது எங்கள் ஏரியான்னு சொல்லும் போது அப்படியும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ என் வீட்டு சுவர் உங்கள் பக்கம் போயிட்டு ஏன் சுவரில் நீ கவிக்கிறேன்னு என்னை அடித்து இதுதான் கேள்வி. அது ஆக்சுவலாக ஏன் சுவருங்கிறதுக்கான ப்ரூஃப் இப்போ இருக்குது. பொருளாதாரத்தில் இந்தியாவோட மிகவும் கீழே இருக்கக்கூடிய நாடு, மக்கள் தொகையில் கீழே இருக்கக்கூடியது, மற்ற எல்லா வகையிலான பலம் என்று பார்க்குற எல்லாத்துலேயுமே கீழே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுக்கு ஏன் ஒரு தீவையை விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இந்திய அரசுக்கு ஏற்பட்டுச்சு? அதில் வேற என்ன காரணங்களுமே இல்லை, நிர்பந்தமே இல்லை. அவங்களுக்கு அந்த அரசியல் பார்வையே அப்படி தான் இருந்துச்சு. ஒரு காலத்தில் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த நான் வியக்கிற சில அறிஞர்களை, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், அவங்க இந்த காஷ்மீர் பிரச்சனை ஏன் இப்படி பாடா வச்சுருக்காங்க, கழுத கொடுத்துட்டா தான் என்ன, அது மனிதர்களே வாழாத பகுதி, அது முழுக்க முழுக்க பனி படர்ந்த பகுதி, அங்கே வச்சு என்ன செய்ய போகிறோம், அங்கே பொருளாதாரம் இருக்குதா, வளம் இருக்குதா, ஒன்றுமே கிடையாது, அது ஏன் ஒரு தலைவலியாக வச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லி ஒரு நினச்சவங்க உண்டு. அப்போ ஒரு தலைவலி பிரச்சனை போது உயிரை வாங்காத தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு சிந்தனை. அப்படி பண்ண முடியாது. அது தொல்லையாக இருக்குன்னா சரி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையிலையும் தப்பு பண்ணாங்க, ஸ்ரீலங்கா பிரச்சனையும் தப்பு பண்ணாங்க, பிஓகே பிரச்சனையும் தப்பு பண்ணாங்க. நம்முடைய நாம வெற்றி பெற்று போய் கொண்டிருக்கும் போது நம்ம இராணுவத்தை பாகிஸ்தான் போகும்போது நிற்க சொன்னவர்கள் அப்படியே திரும்பி வந்துடும் சொன்னவங்க. ஒரு நாள் கொடுங்க நான் முடிச்சு தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது இல்லை கிடையாது சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்க நம்ம ஊர் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க, அதை அப்படியே இருக்கட்டும்ட்டாங்க. அப்போ அவனை வெளியே போக சொல்லுவாங்க, என்னையை வெளியே வாங்க சொல்லி, என்னுடைய இராணுவர்கள் வெளியே வாங்க சொல்லி சொன்னவங்க அவங்களுடைய ஆக்கிரமிப்பாளர் வெளியே போன்னு சொல்லணுமா இல்லையா? இன்றைக்கி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருங்கிற ஒன்று எப்போ வந்துச்சு? 1947 இல்லையா? அப்போ காஷ்மீர் பாகிஸ்தானே கிடையாது 47.
அப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒன்று எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க? சரி, அதையாவது நீங்கள் தீர்த்தீங்களா? நீ என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற, நீ எழுந்திரிச்சு வெளியே போடான்னு சொல்லி அப்படி சொல்லாமல் அதை கொண்டு போய் ஐநாவில் பொது பிரச்சனை, என் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்குமான தகராறு 3ஆம் மனுஷன் கொண்டு போனது யார்? ஸோ அன்றைய காங்கிரஸ் ஆட்சியாளர்களுடைய பார்வை அப்படி தான் இருந்தது. திரு நேரு அவர்கள் எழுதிய குறிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த இதில். அப்போ சொல்றாரு, இந்த குட்டி லேண்ட் ஐலேண்டை பற்றி மனிதர்களே வாழாத 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் அந்த இருக்கக்கூடிய அந்த லேண்டை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு அவர் எழுதுறாரு. அது கழுத வச்சிருந்தானே வைக்காட்டி என்ன அப்படின்றார். அந்த பார்வை அப்படி இருந்தது. 1 இன்ச்சு இடமா இருந்தாலும் அது என்னுடைய இடம்ங்கிற பார்வை இல்லை. மனிதர்கள் வாழாட்டா என்னது ஏன் லேண்டு அந்த எண்ணம் இல்லை. இன்னைக்கான அந்த பார்வைகள்லாம் சைனாக்காரன் எங்கே வந்து போடுறான்? சைனாக்காரன் ஸ்ரீலங்காவுடைய துறைமுகத்தில் அவனுடைய கப்பலை நிப்பாட்டுறான். நம்ம என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா, சார் அது சைனா கப்பல், இது ஸ்ரீலங்கா துறைமுகம், நம்ம என்ன சார் சொல்லுன்னு நினைக்கலாம். டெக்னிக்கலே தானே. என் வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்க, அடுத்து எப்படி கேட்க முடியும்? அப்போ உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒருத்தன், நீங்களே ஒரு எதிரி, அவன் பாண்டே கூட சேர்றான், அப்போ டபுள் மடங்கு ஆயிடுவான் அப்படின்னு அச்சப்பட்டால் தான் அரசு. அப்போ இந்தியா வந்து ஆட்சியை தெரிவிக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், சைனா வேற நாடு, ஸ்ரீலங்கா வேற, நீ யாரா வந்து ஏன் துறைமுகத்தில் யார் வரணும்னு சொல்கிறது? புரியுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம துறைமுகத்தில் அமெரிக்கா வருது. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் இந்தியாவில் நம்ம சென்னையில் வந்து நம்ம ரிப்பேர் பண்ண போகிறாங்க. இப்போ இதை சைனா ஆட்சேபனை பண்ணான்னு வச்சுங்க, நீங்கள் என்ன சம்மதிப்பீங்களா? ஹலோ, எங்கள் நாடு, நாங்கள் பார்ப்போம் சொல்லுவோமா இல்லையா? அப்போ ஸ்ரீலங்காவில் வரக்கூடிய ஒரு கப்பலை நம்ம எப்படி ஆட்சேபனை பண்ணலாம்? அதுதான் ராஜதந்திரம். நம்முடைய பிராந்திய நலன்கள் ரொம்ப முக்கியம். அந்த பிராந்திய நலன்களுக்கு முக்கியத்துவம் நம்ம வந்து அன்னைக்கு வந்து முன் வைக்காம போயிட்டாங்க. நம்ம ஆட்கள் வந்து அதை இன்னைக்கு வந்து அதை முன்னிறுத்துறாங்க. இதே மாதிரியான ராஜதந்திரம் தான் அப்போது கையாளப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சில சான்றுகள் சொல்லப்படுது. அமெரிக்கா வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக இருந்ததாகவும், அங்கு சில இராணுவ துருப்புக்கள் இராணுவ உதவிகள் செய்ய முற்பட்டதாகவும், பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவ நிலையை ஸ்ரீலங்காவில் வைக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டதாகவும், அதை தடுப்பதற்காகவும் 6 லட்சம் அகதிகளாக இருந்தாங்க, அவங்களை காப்பதற்காகவும் ஒரு சிறிய நிலப்பரப்பு, எதற்கும் உதவாத நிலப்பரப்பு ஒரு காம்ப்ரமைஸாக கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. இது ராஜதந்திரம் இல்லையா? திரிகோணமலையில் முகாம் அமைக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணதுன்னு ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே முகாம் அமைக்காமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் உதவிகளை பண்ணுவீங்களா, உங்கள் லேண்டை கொடுப்பீங்களா? ஒரு நண்பர் இருக்கிறாரு, உங்களுக்கு நல்ல நண்பர், வேண்டப்பட்டவர், அவருக்கு பணம் கொடுங்க, அவருக்கு உதவி பண்ணுங்க, ரத்த தானம் பண்ணுங்க. இதே தானம் பண்ணுவீங்களா? பணமும் கொடுத்துருக்காங்க சார். இதே தானம் பண்ணுவீங்களா? நான் வர்றேன். இதே தானம் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். புரியுதுங்களா? அப்போ எதை பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதில் ஸ்ரீலங்கா இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட் ஈவன் டுடே. அது புரிஞ்சுங்க. அவங்க சைனாவுக்கு பல சந்தர்ப்பங்களில் ஆதரவாக போகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் நமக்கு வந்து இன்றைக்கும் ஒரு ரிலேபிளான ஃப்ரெண்டாக இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. அவங்க வந்து பங்களாதேஷ் மாதிரி, நேபாள் மாதிரி, ஸ்ரீலங்கா வந்து நமக்கு ஒரு நல்ல நட்பு நாடாக தான் இருந்திருக்கு, மாற்றுக்கிறதுல. ஈவன் ஆப்கானிஸ்தான் மாதிரி கூட சொல்லலாம் நம்ம. அப்போ அதுக்கு மாற்றுக்கள். ஆனால் ஒரு நண்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிற கணக்கு இருக்குல்ல. நீங்கள் பணதானம் கொடுங்க, உங்களுக்கு வந்து உதவிகள் மற்ற செய்யுங்க, ரத்த தானம் கூட கொடுங்க. இதே தானம் கொடுக்குறேன். அப்போ நம்ம என்ன செய்யுது? சரிங்களா? நீங்கள் சொல்லலாம் வந்து வேஸ்ட் ஆஃப் லேண்டு, பீஸ் ஆஃப் லேண்டு, 10 பைசா பிரயோஜனம், அப்படிலாம் கிடையாது. ஏன் லேண்ட் அவ்வளோதான். அடுத்த தலைமுறை முடிவு பண்ணிட்டு அது என்ன பண்ணுறது? நீங்கள் பொசுக்கு கொடுத்து, இப்போ நான் வந்து வாங்குறேன், இப்போ நாளைக்கு யோசிங்க, நரேந்திர மோடி அவர்கள் வாங்கணும்னா பொசுக்கு போய் வாங்கிட்டு வந்துட முடியுமா? அந்த ஊரில் சண்டை வராதா? அந்த ஊரில் ஆட்சிக்கே ஆபத்து வந்துடும். நாங்கள் வந்து பாரு ஒரு லேண்டை நாங்கள் ஆட்டை போட்டு வச்சுருந்தோம், இவன் கொடுத்துட்டான் பாரு, நாங்கள் பிரச்சனை ஆகிப்போம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இர்ரிப்பரபிள் விஷயத்தை நீங்கள் பண்ணி போட்டீங்க நீங்கள், அப்படி யோசிக்க வேண்டாமா? அப்போ ஒரு பாயிண்ட். 2வது, 6 லட்சம் அகதிகள் வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்க. யார் அகதிகள்? நம்ம ஊருக்காரங்க. சரிங்களா? அவங்கேருந்து இங்கே வர்றாங்க. ரைட்? நம்முடைய தொப்புள் குடிவர்கள் 2 நம்ம அகதிகள் நம்மகிட்ட வந்து உண்டு. ஒன்று மலையக தமிழர்கள், அவங்க வந்து திருப்பி நம்ம ஊட்டியில் வந்து நம்ம வந்து குடியமர்த்துறோம் வந்த ஊர். இன்னொன்று வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் போர்க்காலங்களில் வர்றாங்க, அது பிற்காலத்தில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த இது அங்கே வரல. அப்போ 2ல் எதுவாக இருந்தாலும் அவர்களை இங்கே வர்றது மூலமாக 6 லட்சம் பேருக்கு நாம தான் வாழ்க்கை கொடுக்குறோம். அப்போ எதுக்கு ஏன் லேண்டை திருப்பி கொடுக்குறீங்க? நான் வந்து அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறது மூலமாக எனக்கு ஒரு செலவு இருக்குது. அப்புறம் நான் என் லேண்டையும் கொடுப்பேனா? இதில் என்ன காம்ப்ரமைஸ் இருக்குது? 6 லட்சம் பேர் வந்து அவங்க வச்சுக்கிறாங்க, நான் அனுப்ப போகிறேன்னு சொல்ல போகிறாங்களா? அவங்களுக்கு நாம் ரொம்ப தெளிவாக சொன்னோம், இந்தியர்கள் அங்கே போய் குடியேறினாங்க. சரிங்களா? மலையக தமிழர்களாக குடியேறினாங்க. அவர்களுக்கு வந்து வாக்குரிமை கிடையாதுன்னு சொல்லி போய் நம்ம சண்டை போட்டு வச்சு பார்த்து அப்புறம் திருப்பி அதில் 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு வந்தபோது ஊட்டியில் இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் நான் வந்து ஏற்கனவே அவருடைய ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்களை கொண்டு என் இடத்துல குடியமர்த்தி திரும்பி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்பாடு பண்ணி எனக்கு அது ஒரு செலவு. அதுக்கப்புறம் நான் வந்து என் லேண்ட் அவர் கொடுப்பேன், என்ன செலவு? ஓகே, 2வது வச்சுங்க. இதுக்கு என்ன சம்பந்தம்? அகதிகளை நீங்கள் வச்சுக்கிறியா வைக்கலையான்னு ஒரு கேள்வி. வச்சுக்கிறேன், வைக்கல, இல்லை நீ காசு கொடுல, நான் காசு கொடுக்குறேன், இதை டீல் பண்ணுவீங்களா? இதை வச்சுக்கோ என்ன கணக்கு எனக்கு இப்படி புரியல. எனக்கு அது என்ன மாதிரி லாஜிக் சொல்லுங்கள். அண்ணன் மூத்த அரசியல் பிரமுகர் திரு சிதம்பரம் சொல்கிறார், லாஜிக் சொல்லுங்கள். என்ன லாஜிக் இது? அகதிகளுக்கும் நிலத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நாளைக்கு வந்து இன்னும் பங்களாதேஷில் ஒரு 4 கொடுத்துட்டா அப்போ அங்கேருந்து எனக்கு 100 ஏக்கர் கொடுத்துருப்பாங்களா? அகதிகளை நான் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கலையா? அவங்க உங்கள் ஊரா எங்கள் ஊரா? தாய் தமிழ் அங்கே உள்ள உறவுகளா, இங்கேருந்து குடியேறின உறவுகளா? வாங்க பேசுவோம். எத்தனை பேர் இடத்துல வச்சு நான் வச்சுக்கிறேன், நீங்கள் வச்சு பேசுவோம். அது வேறு விஷயம். அதுக்கு லேண்டுக்கு என்ன சம்பந்தம்?
அப்போ இன்னொரு 1 லட்சம் பேர் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து ராமநாதபுரத்தை கொடுங்கம்பாங்களா? அது எப்படி சாத்தியமா உங்களுக்கு? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவ்வளவு பரந்த மனப்பான்மையோட நாட்டுப்பற்றோட பாஜக இப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது கச்சத்தீவு பிரச்சனை 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பிரச்சனையை பார்க்கிற பாஜக அருணாச்சல பிரதேசத்தில் இன்னைக்கு 30 இடங்களுக்கு சீனா புது பேர் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கான ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்கள் சொல்லப்படுது. உண்மையா இல்லையா அப்படின்றது உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். இந்த மாதிரி பிரச்சனை கரண்டில் நடக்கும்போது பிற்காலத்தில் பாஜகவுக்கு இது ஒரு இழுப்பெயராக வரும் இல்லையா? அப்போ இதற்கான நடவடிக்கையை மோடி என்ன செய்தார் அப்படின்ற கேள்வி வருது இல்லை? புகைப்படங்கள் சேட்டலைட்ல வருதுங்க சார். இப்போ அந்த இடத்துல ட்ரூப்ஸ்லாம் இருக்கு, புதிய குடியிருப்புகள் உருவாகி இருக்கு. அதுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை அப்படியே வைங்க, நானும் ஏற்கிறேன், நான் மறுக்கல. அதுக்கு அரசாங்கம் விளக்கம் கொடுக்கணும், அது வேற விஷயம். புரியுங்களா? ஒரு டிஸ்பியூட்டுக்கும் ஒரு அன்டிஸ்பியூட்டட் விஷயத்துக்கும் நீங்க பார்க்கணும். நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அன்டிஸ்பியூட்டடா எடுத்து கொடுத்துட்டீங்களே, தாரை வார்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். நீங்க கச்சத்தீவுன்னு சொன்னா ஆக்கிரமிப்புன்னா அப்படிதான் பேசணும், நம்ம கொடுத்தோம் அதுதான் சொல்ல வரேன். நீங்க ஆக்கிரமிச்சிருக்கான இப்ப நான் வந்து பலம் குறைஞ்சவனா இருக்கிறேன், நீங்க என்னை வந்து அடிக்கிறீங்க, நான் வந்து திரும்பி அடிக்கணும், சமாளிக்கணும். ஐ ஹேவ் டு சர்வைவ், தட் இஸ் செப்பரேட் கேஸ். ஆனா இது வந்து ஆக்கிரமிப்பு, சரிங்களா? தென் ஐ ஹேவ் டு சர்வைவ். இது நான் தாரை வார்ப்பு, அந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. நானே எடுத்து கொடுத்துட்டேன், என் பிள்ளைகள் என் தலைமுறை நான் பேச வேண்டியதை நானே எடுத்து கொடுத்தேன் வித் 2 persons கன்சர்ன். பாரத பிரதமர் இந்திரா காந்தியும் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய கன்சர்ன் இங்கே தெரியுது. அதுக்கு நீங்க பாருங்க, நீங்க அருணாச்சல பிரதேசம் மட்டும் சொல்லாதீங்க, லே லடாக்ல பிரச்சனை நடக்கலையா? பிஓக்கள் இப்போ பிரச்சனை இல்லையா? பாகிஸ்தான் வந்து பஞ்சாயத்து இப்போ பாவம் கஞ்சி கொள்ளி இல்லாமல் இருக்காங்க, அவங்க சவர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவங்க பிரச்சனை இல்லையா? இந்த நாடு வந்து பிரச்சனை பண்ணாமல் இருக்கு. அது வந்து அவர்கள் ஆக்கிரமிக்கக்கூடியது, நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம், சரிங்களா? சண்டை போடுவோம், அது வேற. இது தாரை வார்த்து கொடுத்தது. அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னோட இடத்த நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க, நான் சண்டை போடுவேன், கேஸ் போடுவேன், அடிப்பேன், வைப்பேன். அது எனக்கு வாய்க்கா தாரா நடந்துகிட்டே இருக்கும். ஏன் இடத்த நான் உங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டேன்னு பேசிட்டு இருக்கேன். எப்படிப்பா நீ கொடுக்குறேன்னு சண்டைக்கு வரேன் நான். சார், இப்போ தாரை வார்த்தது ஒப்பந்தம் செய்து கொண்டது, இது வித்தியாசப்படுத்தி பார்க்குறீங்களா சார்? ஆமா, தாரை வார்த்தை தான் சரி, ஒப்பந்தம் செய்து கொண்டது கரெக்டாக. ஒப்பந்தம்னா மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கணும், தெரியுமா? ஒப்பந்தங்கிறது எனக்கு ஒரு லாபம், உங்களுக்கு லாபம். எம்ஓயும் சொல்லுவாங்க, மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு ஒரு லாபம், எனக்கு ஒரு லாபம். எல்லா பிசினஸ் நம்ம ஒவ்வொரு நாடுகளையும் போட்டிருக்கோம். 190 நாடுகளோட இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கு. என்ன? உனக்கு ஒரு லாபம், எனக்கு ஒரு லாபம். இது என்னது? ஏன் இடத்த நீ வச்சுக்கோ. 74ல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, நீங்கள் வந்து கச்சத்தீவு வந்து உங்களோட பார்டர் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி கச்சத்தீவு உங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ கொடுக்கும்போது என்ன சொல்கிறீங்க? ஆனால் 2 மீனவர்களும் அவர்கள் பாரம்பரியமாக பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மீன்பிடி இடங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து வந்து பாரம்பரியமாக அனுபவிக்கிறதுக்கு உரிமை உண்டுன்னு சொல்கிறீங்க. 76ல் ஏன் மாற்றினீங்க? அது போடும்போதே அந்த பீரியடையும் சேர்த்து தானே சார் போடுறாங்க, 1 வருடங்களுக்கு 2 வருடங்களுக்கு இல்லையே. எப்படி மாற்றுவீங்க நீங்கள்? அப்போ எப்படி 1 வருடத்துக்கு போடுவீங்க? எதுக்கு 1 வருடத்துக்கு கொடுக்குறீங்க? ஏன் லேண்டுங்கிறத தான் நீங்கள் சொன்னீங்க. பாரம்பரியமாக மீன் பிடிச்ச இடம் எப்படி வந்துச்சு அந்த வார்த்தை? பாரம்பரியம்னு என்ன? முதல்ல காலங்காலமா. அப்புறம் அப்ப அங்க அதுலயே உங்களுக்கு ரைட் எஸ்டாப்ளிஷ் ஆகலையா? ஏன் ரைட் அங்க இருக்குன்னு சொல்றீங்கல்ல? அப்புறம் சார், ஒரு மாநில அரசால ஒரு நிலப்பரப்பை கொடுக்க முடியுமா? இதுல திமுகவுக்கு சம்பந்தம் இல்ல. மாநில அரசு கொடுத்தன்னு யார் சொன்னா? நான் முடிச்சறேன் சார். மாநில அரசு கொடுத்தன்னு யார் சொன்னா? நீங்க கேள்வி வைக்கிற, நீங்க பாயிண்ட் வைங்க. திமுக இதுல சம்பந்தப்பட்டிருக்கு, திமுக செய்த துரோகம். எப்படி சொல்றாங்கன்னு ரொம்ப தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதற்கு முன்னாடி திமுக என்ன சொல்லிட்டு இருந்துச்சு? நான் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, காங்கிரஸ் செய்த துரோகம்னு. கையெழுத்து போட்டது காங்கிரஸ் தான், கையெழுத்து போட்டது பிரதமர் தான். கிளைமர் 2 இன்சிடென்ட் சொல்றாங்க சார். நான் முடிச்சிடுறேன். இதுக்கு வந்து சம்மதம் தெரிவித்து அன்றைய வெளியுறவுத்துறை செயலாளர் நம்முடைய தலைமைச் செயலகத்தில் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியோட பேச்சுவார்த்தை நடத்தி 1971 ஜூன் நினைக்கிறேன் பேச்சுவார்த்தை நடத்தி மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அனுப்பியிருக்கிறார். அதில் கலைஞர் சம்மதிச்சார்னு எழுதியிருக்கார். அஃபீஷியல் இன்னைக்கு கிளாசிஃபைட் டாக்குமெண்ட், அஃபீஷியல் டாக்குமெண்ட். இது வந்து பிஜேபியில் அண்ணாமலை வந்து ஒரு பிரஸ் மீட்டில் கொடுக்க சொல்லி போய் கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லுங்க பொலிட்டிக்கல் ஆன்சர். ஃபேக்ட். இதில் வந்து ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரு, ஸ்டாலின் என்ன சொல்றாரு, சிதம்பரம் என்ன சொல்றாருங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. காகிதம், டாக்குமெண்ட், ஆவணம் என்ன சொல்லுது? அண்ணாமலை அரசியலுக்காக போய் சொல்றாரு வச்சுங்க, பேப்பர் பாருங்க, அதை மறுங்க நீங்க. அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சம்மதித்து அவருடைய ஞானத்தோடு அவருக்கு தெரிந்து அவருக்கு உடன்பட்டு இது நடந்திருக்கு. அவ்வளவுதான் பாயிண்ட். இப்போ ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா, கருணாநிதி அவர்கள் கொடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் இதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றாரு. அனைத்து மாவட்டங்களும், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களும் இதை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. திமுகவுடைய நிலை கொடுக்கப்பட்ட போது இதுவாகத்தான் இருந்ததுன்னு சொல்றாரு. அப்போ அது பொய்யா சார்? அது உண்மை. அதற்கு எது பொய் எது தவறான தகவல்னா, அதற்கு முன்னாடி இவர்கள் சம்மதித்தார்கள் யாருக்கும் தெரியாது. அதுதான் இப்போ வந்திருக்கு. திமுக கண்டனம் நடத்துனது உலகத்துக்கு தெரியும், பப்ளிக் டொமைன்ல இருக்குது. திமுக சட்டசபையில் தீர்மானம் நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது அண்ணன் ஆர்எஸ் பாரதி சொல்ல வேண்டியது, அது எனக்கு தெரியுமே, நான் சின்ன பிள்ளை, எனக்கே தெரியுமே, அதில் பிரச்சனையே கிடையாது. அது உண்மை. அதற்கு முன்னாடி நடந்தது யாருக்கும் தெரியாது. இப்போ வெளியே வந்துருக்கு, முன்னாடி நடந்தது. அண்ணன் ஆர்எஸ் பாரதி கன்னடத்தில் விழுப்புரம் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருங்கிறது ஊருக்கு தெரியும், தமிழகம் முழுக்க நினைச்சுக்கிற ஊருக்கு தெரியும். சட்டசபையில் கலைஞரை வந்து தீர்மானம் நிறைவேற்றாரு எதிர்த்துன்னு தெரியும். அதில் எதுவுமே புதுசு இல்லையாது, எல்லாருமே தெரியுமே. தெரியாதது இது.
கலைஞர்கிட்ட வெளியுறவு செயலர் பேசினாரு. அதற்கு முதலமைச்சர் கலைஞர் சம்மதித்தார். அதுதான் இன்னைக்கு புதுசு. அதுதான் ரிவீலிங். என்னது ஆர்எஸ் பாரதி போராட்டம் நடத்துறதா? அது எல்லாருக்குமே தெரியுமே. அது பழைய நியூஸ். புது நியூஸ் எதுன்னு அன்னைக்கு இவர்கள் சம்மதித்திருந்தார்கள். நான் சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி மறுத்திருந்தா போயிருக்காதுன்றீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தார்மீக உரிமை இருந்திருக்கும். நான் அதை ஆட்சேபனை பண்ணேன், நான் எதிர்த்து பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அரசாங்கத்தால் மாநில அரசாங்கம் பண்ண முடியாது. அந்த லேண்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயம். அதில் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நாங்கள் நின்று சொல்ல முடியும் நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறீங்க? எதிர்த்தோம் தானே கிளைம் பண்ணுறீங்க. அதற்கு முன்னாடி நடந்த இன்னைக்கு வெளியே வந்துருச்சுல. அதுதான் முக்கியமான பாயிண்ட். சார், இப்போ மாநில அரசாக இருக்கக்கூடிய அப்போது இருந்த திமுக நிர்பந்திக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பார்வை. அப்படி இல்லைனால் கொடுக்கப்பட்டதுக்காக காம்ப்ரமைஸ் என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்ற இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் 2 கேள்விகள் வருது. இதற்கு என்ன காம்ப்ரமைஸ் எனக்கு தெரியாது. நான் யூகங்களுக்குள்ள போக மாட்டேன். அது நீங்கள் டிக்கெட் பெஞ்சில் போட்டுக்கோங்க, நான் அட்ராசிட்டி ஆர்மத்தில் போட்டுக்கிறேன். எனக்கு அதுக்குள்ளே போகல. நான் நடந்த விவரங்களை நான் டாக்குமெண்ட்டாக பேச விரும்புகிறேன். திரு அண்ணாமலை அவர்களுடைய RTIயில் வெளியே வந்த டாக்குமெண்ட் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிலேருந்து, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்லேருந்து, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்லேருந்து, உள்துறை அமைச்சர் அமித்ஷாலேருந்து, பாஜக தலைவர் நட்டாலேருந்து ஒருத்தர் விடாமல் அத்தனை பேருமே ஒவ்வொரு ஆவணங்களை பூரா வெளியிட்டிருக்கிறாங்க. அதுதான் நான் பேச வேண்டிய டாக்குமெண்ட்டாக இருக்கக்கூடிய. நிர்பந்திக்கப்பட்டாங்களான்னு கேள்வி. அடுத்து காம்ப்ரமைஸ் பற்றி நான் பேச மாட்டேன். நான் யாரையும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறோனோ டிமாரலைஸ் பண்ணுறோனோ நான் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், அழுத்தம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அழுத்தத்துக்கு பணியாதவர்கள் தான் நீங்கள் கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க. பணம் காட்டு நரி, சலசலப்பு கஞ்சாது, எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தானே சொல்லிட்டு இருக்கீங்க. மத்திய அரசு இன்னைக்கு மத்திய அரசு உங்களை இன்னைக்கு வஞ்சிக்குதா இல்லையா? உங்கள் கணக்கில் மத்திய அரசு ஈடியை வச்சு அச்சுறுத்துதா இல்லையா? நீங்கள் பயந்துட்டீங்களா? பாருன்னு தானே சொல்கிறீங்க. அன்னைக்கு அப்படிலாம் சொல்லியிருந்துக்கணும். ஒருவேளை அழுத்தம் இருந்தால் நீ பண்ணிப்பார், நாங்கள் தொடர மாட்டோம், எங்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் போக முடியாது, நீ வரட்டு பாப்பன்லாம் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் நிர்பந்திச்சுட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் பணிஞ்சிட்டீங்கன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு பாஜக நிர்பந்திக்குது. உங்கள் கணக்காக தானே பாஜக அடிபணியை வைக்குது, பாஜக மிரட்டி பார்க்குது, இடி அனுப்புது, சிபிஐ அனுப்புது, ஐடி அனுப்புது சொல்கிறீங்களா? நீங்கள் பணிஞ்சிட்டீங்களா? ஸோ நாங்கள் பணிய மாட்டோம்னு சொல்கிறீங்களே. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், செஞ்சுருக்க நாங்கள் அன்னைக்கு எங்களை நிர்பந்தப்படுத்துனாங்க, நாங்கள் பணியலன்னு சொல்லுங்கள். நீங்கள் சம்மதித்து விட்டீர்கள்ங்கிறது தான் இன்னைக்கு ரிவீலிங். 3 கேள்விகளை முன் வச்சிருக்காரு சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாஜகவினுடைய பார்த்தும் பிரதமர் மோடியை பார்த்தும் ₹1 கொடுக்குறோம். 3 கேள்விக்கு பதில் சொல்லுவோம். ₹1 கொடுத்தா 29 பைசா கொடுக்குறீங்க. 3 கேள்வி உனக்கே தெரியும் சார். நான் ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன். இந்த கேள்விகள்ல கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட திமுகவினுடைய கிளாரிட்டியோ அல்லது ஜஸ்டிஃபை பண்றதுக்கான ஒரு விளக்கமோ இல்லாம வேற கேள்விகளை முன் வச்சிருக்காரு. முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க 3 கேள்வி. தமிழக முதலமைச்சர் என்ன ரொம்ப தெளிவா சொல்றாரு, திசை திருப்புகள் வேண்டாம் பிரதமரே என்றார். இப்போ எது திசை திருப்பல் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு இஷ்யூ வந்துருச்சு கச்சத்தீவு. நமக்கு காவிரி பிரச்சனை வரும், கச்சத்தீவு பிரச்சனை வரும், சேது சமுத்திர பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்ன? கச்சத்தீவு பிரச்சனை. அதுக்கான பதில் என்ன? பதில் காணும். ஒன்று. ஸோ இவங்க திசை திருப்பல் வேண்டாம் பிரதமர்னு சொல்லிட்டு 3 வேற கேள்வி கேட்குறாங்க. 3 வேற கேள்வி பதில் சொல்லுவோம். 100 முறை சொல்லிட்டாங்க, திரும்ப சொல்லுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம 100 முறை சொல்லணும். பதில் சொல்றது மக்களுக்கு அந்த உண்மை தெரியணும். இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவாக சொன்னார், மக்களுக்கு உண்மையை தெரிந்து கொள்ள உரிமை இருக்கிறது. இது என்னுடைய லேண்டு, என்னுடைய தாய் மண். நான் சொல்கிறேன், என் மண் என் மக்கள்ன்றார் அண்ணாமலை. அப்போ ஏன் லேண்டு, அப்போ என் லேண்டத்துக்கு ஒருத்தர் கொடுத்துட்டீங்கன்னா என்னன்னு கேட்க மாட்டேன். நான் கட்டாயம் கொடுப்பேன். டில்லியில் உட்காந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் கட்டாயம் கேட்பேன். அதில் எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் இந்த கேள்விக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு யோசி சார். இந்த ₹1 கொடுத்தா 29 ரூபா 100 முறை சொல்லியாச்சு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு ₹1 கொடுத்தா 29 பைசா வருது. 2014 முன்னாடி எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லுங்க யாராவது. 29 பைசாக்கு மேலே ₹1 வந்துச்சுன்னு யாராவது சொல்லுங்க. சரிங்களா? இவங்க என்ன செய்கிறாங்க, ஹிந்தியில் தான் எல்லா பரீட்சையும் எழுதுறாங்க, தமிழ் எழுத முடியலன்றாங்க. நான் எனக்கு 2014 முன்னாடி எவ்வளோ தமிழ் எழுதுனீங்கன்னு சொல்லுங்க. இப்போ தமிழில் எழுதுறதுங்கிறதே இப்போ தான் வந்திருக்கு. 1947 வரல. 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு தான் CRPFலேருந்து பேங்கிங்லேருந்து ஒன்றுக்கும் புதுசாக தமிழில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட தமிழ் எழுத முடியாது, இன்னைக்கு 7 எக்ஸாம் எழுத முடியுது. நீங்கள் குத்தம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. புரியுங்களா? 29 பைசா வருது. ரொம்ப சூப்பர். என்ன சொல்றீங்கன்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நிலை இருந்ததோ அது தொடருதுன்னு சொல்றீங்க சார். உங்களுக்கு தமிழ் புரியலன்னு சொல்றேன். எப்படிங்க சார்? எப்படின்னா 2014 வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட எழுத முடியாது, 2014க்கு அப்புறம் 7 எக்ஸாம் எழுத முடியுதுன்னா உங்களுக்கு அதே நிலைமை தொடர்ந்து சொல்லுவீங்களா? நேற்று 0 இன்னைக்கு 7 அப்படின்னா அதே நிலைமை தொடர்ந்தா வளருதா? as simple as this. நான் சொல்றது நேற்று ஒன்று கூட இல்லை, இன்னைக்கு ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. இந்த பீரியட்ல தான் வந்துட்டு இருக்கு. நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல செஞ்சேன்னு சொல்லுங்க, UPA கவர்மெண்ட்ல செஞ்சேன்னு சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்ல செஞ்சேன்னு சொல்லுங்க. அவ தமிழ்ல எழுத முடியல. இவங்க என்ன சொல்லுவாங்க, பாதி சொல்லுவாங்க தமிழில் தேர்வு எழுத முடியவில்லை. ரொம்ப உண்மை. நான் என்ன சொல்றேன், நேற்று ஒரு எக்ஸாம் எழுத முடியல, இன்னைக்கு 10 எக்ஸாம் எழுத முடியுது. இவ்வளவுதான் பாயிண்ட். அதே போல நேற்று 29 பைசா இருக்கலாம், நான் மறுக்கல. நான் 29 பைசா மட்டுமே வருங்க. ₹1 கொடுத்தீங்க 29 பைசா, ரைட், சூப்பர். நேற்று வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சொல்லுங்க. 2014 வரைக்கும் DMK காங்கிரஸ் ஆட்சி,
அவர்கள் இன்னைக்கு ஒரு உண்மை வெளியிட்ட அண்ணன் சிதம்பரம் நிதியமைச்சர் இங்கே தானே இருக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே இருக்கிறார். அவர் சொல்லட்டும், நாங்கள் 2004 14 வரைக்கும் நாங்கள் ₹1 35 பைசா கொடுத்தோம்னு சொல்லட்டும். அப்போ ஏன் குறைச்சிங்கன்னு கேட்டுருவோம். நீங்கள் 2004 14 வரைக்கும் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சா இப்போ வரது கூடதா குறையான்னு தெரிஞ்சிரும்ல. அதை பேசுங்க. வெள்ள நிவாரண நிதிக்கு 1 பைசாவது கொடுத்தீங்களா? ரைட். டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்டில் பேரிடர் நிவாரண நிதி அக்கௌண்ட்டில் ₹1200 கோடி இருக்குது. யார் அமௌண்ட்டுன்னு சொல்லு. பொதுவா நிவாரண நிதி அப்படிங்கிறது வழக்கமா ஒதுக்கக்கூடிய பேரிடர் நிவாரண நிதி, மாநில பேரிடர் யார் ஒதுக்குறது சார்? இந்த மாதிரியான பெரிய பேரிடர் வரும்போது ஒரு ஸ்பெஷல் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒரு செகண்ட் புரிஞ்சுங்க. மாநில பேரிடர்ங்கிறது அதோடைய ஹெட், மாநில நிதி கிடையாது. ஆமா, அது புரியல. ஆமா, ஆதி திராவிட நலத்திட்டம் அப்படிங்கிறது அந்த ஹெட், பைசா கவர்மெண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்டோட தான். அதை மாதிரி மாநில பேரிடர் நிவாரணம் யார் ஃபண்டுன்னு கேளுங்க. ஃபண்ட் அலோகேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த நேம் தான் மாநில பேரிடர். மாநில அரசு பங்களிப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் வரிகள் மூலமா கொடுக்கறதானே சார்? அதுல ஷேரிங் தான். எத்தனை தடவை ஒரே கேள்வி நம்ம பேசுறதுங்க. நான் வந்து அப்ப நீங்க சொல்லுங்க. மாநில நிதின்னு சொல்றேன், மத்திய நிதின்னு சொல்றீங்களா சார்? அதுவுமே நாங்க கொடுக்கறதா அப்படின்னு சொல்றோம். ஆமா, முடிஞ்சு வச்சுல. அப்ப ₹1 கொடுத்தா 29 பைசா ஏன் வரும் சொல்றீங்க? எல்லாம் உங்க ஃபண்ட் தானே. நீங்க எதுக்கு அப்ப மத்திய மாநிலம் ஏன் ஒண்ணா பிரிக்கிறீங்க? நீங்க சார் என் காசு தான் கொடுக்குறேன், என் காசு அவர் பேசாம வந்து தானே. அங்க சொன்னா என் காசை உனக்கு கொடுக்குறேன்றீங்க, அங்க நீங்க காசு வருதுன்னா அது ஏன் காசு தானே, நீ என்ன கொடுக்குறேன்றீங்க. எனக்கு புரியல உங்களாச்சுக்கு. ஒன்று இது பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட் காசுன்னு ஒத்துக்குங்க, இல்லை ரெண்டுமே ஒரு காசு தான் ஒத்துக்குங்க. நீங்க கொடுக்கும்போது ஏன் காசுன்றீங்க, வரும்போது அவன் காசு சொல்லக்கூடாதுன்றீங்க. நீங்க கொடுக்கும்போது ஏன் காசுன்னு சொல்றீங்க, வரும்போது அவன் காசு சொல்லுவான்ல. எதுக்கான ஷேரிங்கோ அந்த ரேஷியோ படி சொல்லுவான்ல, சொல்ல மாட்டானா? அப்ப நீங்க மாநில அரசுக்குன்னு ஒரு வருவாய் இருக்குல்ல, மத்திய அரசுக்கு ஒரு வருவாய் இருக்குல்ல, ரெண்டுக்கும் சேர்ந்த வருவாய்னு ஒன்று இருக்குதுல்ல. அப்புறம் இல்லைன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 45 லட்சம் விவசாயிகளுக்கு, தமிழர்களுக்கு 45 லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு ₹6000 வருது. யாருடைய காசு? இந்த ஸ்கீம் யார் வச்சிருக்கிறா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்குது. யாருக்கு பலன் கிடைக்குது? தமிழ்நாடு அரசுக்கு இல்ல, விவசாயிகளுக்கு. தமிழ்நாடு அரசுக்கு இல்ல, தமிழர்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு. அப்ப அதுல பெனிஃபிட் கிடையாதா? புரியுங்களா? அப்ப நாளைக்கு நீங்க மாநில அரசுக்கு வந்து ₹1 வெள்ள நிவாரணம் கொடுத்தீங்களா? அந்த ₹1500 கோடி வந்து அந்த டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி இருந்தது யார் அலோகேட் பண்ண ஃபண்டுன்னு சொல்லுங்க. ஒரு வருடத்திற்கு முன்னாடி பிரதமர் மோடி இங்க சென்னையில் ஒரு விழாவில் கலந்துக்கிறார் சார். அப்போ பிரதமர் இருக்கும்போதே முதலமைச்சர்கள் கச்சத்தீவை மீட்க வேண்டும், அதுக்கு நீங்க உதவி ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி தைரியமாக சொன்னார் அப்படின்ற. அப்பதான் வந்து கச்சத்தீவினுடைய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆனால் அப்போது இதற்கான பதிலோ ஆர்டிஐ பதிலோ வாங்காமல் தேர்தல் நேரத்தில் இது கொடுக்கப்படுவது எதற்காக? பாஜக ஆதாயத்திற்காக. 10 ஆண்டுகளாக பாஜக என்ன திட்டத்தை கொண்டு வந்தது அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறார். 2024 ஆர்டிஐ வாங்கினா அது வந்து ஒரு பயந்தாங்குழித்தனம், தைரியம் கிடையாது. ஆனால் ஒரு வருஷம் முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் பிரதமர் முன்னாடி கேட்டார்னா அது தைரியமான விஷயம். அப்போ 74 திமுக போராட்டம் நடந்துச்சு, கலைஞர் போராட்டம் நடத்துறது, அது தைரியமான விஷயம் இல்லையா? அப்போ 74 போராட்டம் நடத்திட்டீங்கல்ல, அப்புறம் 2024 பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. கச்சத்தீவு கொடுத்தல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் தான் 1974 சண்டைக்கு போயிட்டீங்களா சார்? நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம், மாநிலம் முழுக்க நாங்கள் போராட்டம் சொல்லிட்டீங்கல்ல, அதை 74 போராடிட்டீங்களா? அப்புறம் என்ன மீட்கணும் சார்? அதுதானே சார் இங்கே பாயிண்ட்டு. கொடுத்ததே நீங்கள் தான் கம்ப்ளைண்ட். புரியுங்களா? இப்போ என்ன பிரச்சனைங்க சார்? கச்சத்தீவு நம்மகிட்ட தாங்க போயிடுச்சுங்கிறது ஊருக்கே தெரியும். புரியுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துச்சுங்க ஊருக்கே தெரியும். அதில் உங்கள் ரோல் என்னன்னு தான் தெரியாமல் இருந்தது. இப்போ வெளியே வந்திருக்குது திமுக அரசோடைய சம்மதத்தோட வெளியே போயிருக்குங்கிறது தான் ரிவீலிங் பாயிண்ட். அதுதான் பாயிண்ட். அப்போ நான் வந்து நீங்கள் கச்சத்தீவு மீட்கணும்னு எந்த கட்சி சொல்லல தமிழ்நாட்டில்? கம்யூனிஸ்டுகள் சொல்லலையா? காங்கிரஸ் சொல்லலையா? பாஜக சொல்லலையா? திமுக சொல்லலையா? அதிமுக எந்த கட்சி தமிழ்நாட்டில் கச்சத்தீவு மீட்க வேண்டும் சொல்லலை? எல்லாரும் தான் சொன்னாங்க. அப்போ பிரச்சனைக்கு காரணமானது யாருன்னு தான் ஒரு பிரச்சனை வரும்போது மூல காரணத்தை தேடுறோம். காங்கிரஸ் பீரியடில் நடந்துச்சுன்னு தெரியும். எமர்ஜென்சியில் வழக்கம் போல எவ்வளவோ விஷயங்களை மாற்றின மாதிரி இந்த 76 வந்து இந்த விஷயத்தையும் அந்த கிளாஸையும் மாற்றி விட்டாங்க. நம்ம மீன் பிடிக்க போகலான்னு இருந்தது. 74 அக்ரிமெண்ட்டில் கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஏன் லேண்டை கொடுத்தா நான் உடன்படலை, ஒரு பாயிண்ட். ஆனால் அங்கே ஒரு ஆறுதல் என்ன இருந்துச்சு, எனக்கு அக்சசிபிலிட்டியாக இருந்துச்சு. ஆர்டிகல் 6 சொல்கிறேன் சார், அதையும் காலி பண்ணி விட்டீங்க 76. நான் இன்னொரு 74 பார்லிமெண்ட்டில் வச்சு சொன்னீங்களே பதில், 76 அந்த ஒரு செக்ஷனை நீக்கினீங்களே, பார்லிமெண்ட் வச்சிங்களா சார்? இப்போ ராமநாதபுரம் மீனவனாகவும் இல்லை அந்த கடல் சார்ந்த அந்த பகுதிக்கு போகக்கூடிய ஒரு மீனவனாக ஒரு பார்வை முன் வச்சிருந்தா என்ன நடக்கும்? கச்சத்தீவில் பாஜக திமுகவினுடைய கச்சத்தீவு மீட்கப்படும். அது வந்து எப்போ எப்படிங்கிறது காலம் சொல்லணும். அதுக்கு கச்சத்தீவு மீட்கப்படும், பிஓகே மீட்கப்படும், பொது சிவில் சட்டம் வரும், இதெல்லாம் நடந்தே தீரும். அதெல்லாம் மெதுவாக காலத்தை எல்லாருடைய சம்மதத்தை பெற்று எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் நிதானமாக என்ன பிஓகேல கை வச்சா போரில் போய் முடியலாம், கச்சத்தீவில் கை வச்சா இலங்கையோட உறவு முறையில் போய் முடியலாம்,
பொது சிவில் சட்டம் பப்ளிக் சிவில் அண்ட்ரஸ்ட்டில் போய் கொண்டு முடியலாம். இதோடைய விபரீதங்கள் இதெல்லாம். ஆனால் அது பிரச்சனை வராமல் எப்படி 370 சுமூகமாக கொண்டு வந்தாங்களோ, எப்படி ட்ரிபிள் தலாக்கை சுமூகமாக கொண்டு வந்தாங்களோ, எப்படி ராமர் கோயிலை சுமூகமாக கொண்டு வந்தாங்களோ, அது மாதிரி அனைவருடைய அன்பையும் தெளிவையும் சம்மதத்தையும் பெற்று சுமூகமாக நடக்கும். அப்படி நடக்கிறதுக்கான முயற்சி தான் இருக்கும். ஆனால் கச்சத்தீவு இந்தியாவுக்கு திரும்ப வரும். சார்புநிலையற்ற புள்ளிவர கருத்துக்களோடு பல கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.